கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தைகள். சாலமோன் இங்கே தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் நடந்து போகும்போது ஒரு சோம்பேறியினுடைய வயலை பார்க்கிறாராம். பார்க்கும்போது அது எப்படி இருந்ததா? அது முள்ளு காடாக இருந்தது. முட்கள் வளர்ந்து இருக்கிறது. வயலையே நாசமாக்கி போட்டிருக்கிறது. அதை சுற்றி கட்டப்பட்டிருந்த கற்சுவர் இடிந்து கிடக்கிறது. மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் பழுதடைந்திருக்கிறது, பாழாய் கிடக்கிறது. எதற்கும் பிரயோஜனமற்ற பயனற்ற நிலையிலே அந்த வயல் கிடக்கிறதை சாலமோன் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறாரா? பார்த்து சிந்தனை பண்ணினேன். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். என்ன புத்தி அடைந்திருப்பார்? நானும் சோம்பேறியா இருந்தால் என் வயலும் இப்படிதான் ஆகும். நமக்கு முன்பாக விழுந்தவர்கள் உண்டு. நமக்கு முன்பாக நல்ல நிலையிலிருந்து தள்ளப்பட்டவர்கள் உண்டு. இது நம் கண்களுக்கு முன்பாக பல நிலைகளிலே பார்க்கிறோம். பார்த்து என்ன செய்கிறோம்? நம்மில் அநேகர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எளிதாய் அவர்களை குறை சொல்லுகிறோம். இவங்களுக்கு நடந்தது தெரியுமா? இவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா? ஈஸியாக குற்றம் சொல்கிறோம். ஆனால் சாலமோன் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை கண்டு குற்றம் சொல்லாமல் அதை கண்டு புத்தி அடைகிறார். யாருங்க புத்தி அடைகிறா? புத்தி இல்லாதவனா? இல்லையே. உலகம் கண்டதில் வைத்து மிகப்பெரிய ஞானி அல்லவா சாலமோன். அந்த சாலமோன் சொல்லுகிறார், என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பார்க்கிறேன். என்ன பார்க்குறேன்? நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டிய ஒரு வயல், அதனுடைய உரிமையாளர் சோம்பேறியாக இருந்ததுனால அதில் முள்ளு முளைத்திருக்கிறது, சுவர் இடிந்து கிடக்கிறது. நானும் அப்படி இருப்பேனானால், நான் என்னதான் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, என்னதான் ஞானவானாக இருந்தாலும் சரி, நானும் அவனை போல் இருப்பேனானால் என்னுடைய வயலும் இப்படி தான் ஆகும் என புத்தி அடைந்தான். என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, கிருபையாய் இந்த நாளை காண செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம் கண்களுக்கு முன்பாக இப்படி அநேகரை பார்க்க முடியும். நாம் என்ன செய்கிறோம்? கண்டு புத்தி அடைகிறோமா இல்லை குற்றம் சொல்லுகிறோமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்டதை குறித்தும் அநேகர் வனாந்திரத்திலே அழிந்து போனதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அதில் 11வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பவிக்கப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் விழுந்தார்கள், வனாந்திரத்தில் விழுந்தார்கள் என்று படித்துவிட்டு போவதற்கோ 4 பேரிடத்தில் சொல்லுவதற்கோ அல்ல. அவர்கள் ஏன் விழுந்தார்கள்? இச்சையினால, விக்கிரக ஆராதனையினால, முறுமுறுப்பினால, தேவனை பரீட்சை பார்த்ததுனால விழுந்தார்கள். இதை கண்டு சிந்தனை பண்ணி இதை நோக்கி புத்தி அடையணும். எப்படி புத்தி அடையணும்? இப்படி நாம் விழுந்து விடக்கூடாது. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பாருன ரோமர் 11வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை காட்டியிருக்கிறார். உன்னிடத்திலோ தயவை காண்பித்திருக்கிறார். ஒருவன் விழுந்து கிடக்கிறான், கிருபையினாலே நாம் நிற்கிறோம். இந்த நேரத்தில் விழுந்தவனை பார்த்து சிரிப்பதற்கல்ல, விழுந்தவனை குற்றம் சாட்டுவதற்கும் அல்ல, அவனை போல் நானும் செயல்பட்டால் நானும் விழுந்து விடுவேன் என்று எச்சரிப்பு உண்டாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கண்டு சிந்தனை பண்ணுவோம்,
நோக்கி புத்தி அடைவோம். இந்த வருஷ கடைசியிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் அநேக காரியங்களை எங்கள் கண்களுக்கு முன்பதாக காண்பித்து தருகிறீர். நாங்கள் கண்டு சிந்தனை பண்ணவும் நோக்கி புத்தி அடையவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஞானமாய் நடக்க, கவனத்தோடு நடக்க, தெய்வ பக்தியோடு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.